குட் மார்னிங், வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ. சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாமா வேண்டாமா? அந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைபர் இருக்கு. சோ நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால அதனால நம்மளுக்கு பெரிய சுகர் ஏற தன்மை வந்து அது கிடையாது. ரெண்டாவது அதுல நிறைய வைட்டமின் சத்து இருக்கு. சோ கண்டிப்பா சத்துல பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல கிழங்கு. கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்கலாம். பட் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம், சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். அது முதல் விஷயம். ரெண்டாவது, எவ்வளவு எடுக்கிறீங்கிறத பொறுத்து. நிறைய கிழங்கு கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. நீங்க வேக வச்சு கொஞ்சமா ஒரு 2ல இருந்து 3 பீஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை 2-3 பீஸ் நல்லா பாயில் பண்ணி நீங்க உங்களோட ரொட்டீன் ஃபுட்ல வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவே ஏற்கனவே கொஞ்சம் லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். கண்டிப்பா அதுக்கு மேல நீங்க எந்த ஸ்வீட் டாப்பிங்ஸும் போடக்கூடாது. சில பேர் சக்கரை தூவியோ இல்ல நாட்டு சக்கரை தூவியோ வெள்ளம் தொட்டுட்டோ சாப்பிடுவாங்க. ஹனி அந்த மாதிரி எதுவுமே அதுல ஆட் பண்ணாதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க வெறும் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் ஒரு ஸ்நாக்ஸா எடுக்காம நீங்க சாப்பாடு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போது ஒரு 2 பீஸோ இல்ல லஞ்ச் எடுக்கும் போது 2 பீஸோ நீங்க எடுத்துக்கும் போது அதோட கூட உங்களுக்கு சேர்ந்த புரோட்டீன், அதாவது ஒரு எக் ஒயிட் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், கூட ஏதாவது பழங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க அதை கம்பைன் பண்ணி சாப்பிடும் போது அது சுகர் வந்து ஏத்தாது. நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இது சாப்பிட்டாலே சுகர் ஏறுமான்னு கேட்டா ஸ்லோவா தான் ரிலீஸ் ஆகும். அதனால உங்களுக்கு சுகர் பயங்கரமா ஏறாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வைட்டமின் ஏ சத்தும் வைட்டமின் சி சத்தும் நிறைய இருக்கு. அதனால அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நீங்க எடுக்கிறத பார்த்து கரெக்டா எடுங்க. அளவான இதுல எடுங்க. இதோட பேர் பண்ணி எடுங்க. ஆனா இது எடுக்கும் போது நீங்க முடிஞ்சா உங்க சுகரை வந்து வீட்டுல குளுக்கோமீட்டர் வச்சு மானிட்டர் பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்கு அது செட் ஆகுதா, எடுக்கலாமான்னு பேர் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. நன்றி.